அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய முதல் இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி, சமமான மருத்துவத்தை முழுமையாக இலவசமாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்தி மற்றும் விளைச்சலுக்குரிய அரசினுடைய விலைப்பட்டியல் அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும். இதை அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டம் நிர்ணயம் செய்து தரும் கட்டாய சட்டமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இச்சட்டம் முழுமையாக்கப்படும். நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் இன்றைக்கும் ஐநா சபையுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மனித உரிமை கமிஷன் இன்றைக்கு நடுத்தரம் இல்லாமல் மக்களுக்குரிய நலனை செய்யாமல் அடிமைப்பட்டு கிடக்கும் இன்றைக்கு அரசியல் ரீதியான கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்துமே மாற்றப்பட்டு ஒரு நல்ல மனித உரிமை கமிஷனாக நம்முடைய மனித உரிமை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக இது ஒரு கட்டாய சட்டமாக மாற்றி அமைக்கப்படும். இனி வரும் காலங்களில் கிராம ரீதியாக, நகர ரீதியாக, மாவட்ட ரீதியாக, மாநில ரீதியாக இதற்குரிய பிரத்யேக அமைப்புகள் மாற்றம் செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படும். இன்றைக்கு இவர்கள் அரசியல் ரீதியாக கட்டுப்பட்டு இன்றைக்கு உண்மைகளை மறைத்து கொண்டிருக்கும் அனைத்துக்குமே ஒழுங்குபடுத்தும் சட்டமாக ஊடகங்களும் மனித உரிமை கமிஷனும் முழுமையாக இயங்குவதற்குரிய சுதந்திரம் முழுமையாக்கப்படும். இவர்களுடைய பங்களிப்பு ஊடகத்துடன் சேர்ந்து உரிமை அனைத்துமே கொடுக்கப்படும். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இதற்குரிய பிரத்யேக அமைப்பு ஏற்படுத்தி அவர்களுக்குரிய பங்களிப்பு, பாதுகாப்பு, நிர்ணயம் அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக மனித உரிமை பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தி தரப்படும். இன்றைக்கும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய இந்த மனித உரிமை கமிஷன் அரசியல்வாதிகளுக்காக இன்றைக்கு மாற்றிக்கொண்ட சூழ்நிலை மாற்றப்படும். இது ஒரு கட்டாய சட்டமாக மக்களாட்சி நிலவப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு கட்டாய சட்டமாக ஏற்படுத்தி திருத்தம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.